திருப்பூரில் அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து முன்னால் சென்ற பைக் மீது மோதிவிட்டு அதே வேகத்தில் சாலையோர மின்கம்பத்தில் மோதி நின்ற விபத்தின் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபதி இணைப்பில் இருக்கிறார். பூபதி வணக்கம். இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சு? இதுல யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கா? சிவகாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று வந்ததுல தனியார் ஆம்னி பேருந்து. இந்த பேருந்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்து வந்த சூழ்நிலையிலிருந்து இன்று அதாவது அதிகாலை வரும்பொழுது அதாவது திருப்பூர் தாராபுரம் சாலை செட்டிப்பாளையம் தாண்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இடைப்பட்ட தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த தனியார் பேருந்து அருகில் அதாவது முன்பு சென்று கொண்டிருந்த அதாவது எக்ஸலில் சென்று கொண்டிருந்த ஒரு நபர் மீது விபத்துக்குள்ளாகிறது. இந்த விபத்தில் அவர் தூக்கி அடிக்கப்பட்டு காலில் பலத்த காயமடைந்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அந்த தனியார் பேருந்தானது அந்த அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மற்றும் மின்கம்பிகள் தொடர்ந்து விபத்து இடித்து கருவியில் முழுமையாக அங்கு சேதமடைந்தது. பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டவருக்கு பெரிய அளவில் காயம் ஏதும் ஏற்படவில்லை. தற்போதைய சூழலில் அதாவது ஓட்டுநர் அங்கிருந்து சென்ற சூழலில் ஓட்டுநரை தற்போது தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி.